تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபிகள் கேட்ட கேள்விகளுக்கும் பெருமானார் பதிலளித்த அந்த பதில்களை பற்றி நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் பெருமானாரோடு அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதர் வந்தார். வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் சிறந்த மனிதர் யார்? ஐயுல் முஃமினீன அஃலல். முஃமின்கள், அதாவது சிறந்த மனிதர்களில் சிறந்தவர் அப்படின்னு கேட்கல, ஐயுல் முஃமினீன அஃலல். அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொண்ட அந்த முஃமின்கள்ல சிறந்தவங்க யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், அஹ்சனுகும் ஹுலுகா, நல்ல குணமுடையவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து கேட்டாங்க, ஃபஅய்யுல் முஃமினீன அகியஸ், சிறந்த அறிவாளி யார்? சிறந்த அறிவாளி யார் அப்படின்னு கேட்கும் பொழுது அக்ஸருஹும் லில் மௌத்தி ஸிக்ரா வ அஹ்ஸனுஹும் லிமா பஅதஹு இஸ்திஅதாதா. யார் வந்து என்னைக்கா இருந்தாலும் நாம் இந்த உலகத்தை விட்டு சென்றாக வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகம் மனதில் கொண்டிருக்கிறாங்களோ, அதுபோல மறுமையுடைய வாழ்விற்கு யார் தயாராக இருக்கிறார்களோ அவங்க தான் சிறந்த அறிவாளி அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்த அப்படி சிம்பிளா சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த குறுகிய வாழ்வு என்றிருந்தாலும் முடியத்தான் போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்ம இடத்துல உறுதியா வந்துட்டாலே எந்த கஷ்டத்தையும் நம்மளால ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியும். அப்படிதானே? எதற்கும் ஒரு எண்ட் உண்டு, எதற்கும் ஒரு முடிவு இருக்கு அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒரு மனிதனிடத்திலே மிகைத்து விட்டாலே அந்த மனிதனால் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள முடியும். எந்த ஒரு சந்தோஷத்தையும் பெருசா கொண்டாடிடவும் மாட்டான். அதே மாதிரி எந்த ஒரு கவலையையும் தன்னை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு அதை விட்டுறவும் மாட்டான். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு, நமக்கு ஒரு முடிவு இருக்கிற மாதிரி. அப்ப அந்த அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் மறுமைக்கும் இந்த மௌத்தை அதிகமா திக்ர் செய்கிறதோட மறுமைக்கும் யார் தயார் நிலையில இருக்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த அறிவாளி என்று பெருமானார் சொன்னார்கள். அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் கண்டிப்பாக மௌத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அப்ப மரணம் கண்டிப்பாக நமக்கு அவசியமா? கண்டிப்பா மௌத்தா தான் போகணுமா? இல்ல மரணம் இல்லாட்டி இந்த உலகத்தில் மரணம் இல்லாத ஒரு வாழ்வை இறைவன் ஏற்படுத்தி இருந்தால், அப்ப ஏற்படுத்தி இருந்தால் இன்றும் ஃபிரௌன் இருந்திருப்பான், இன்றும் நம்ரூத் இருந்திருப்பான், நபிமார்களும் இருந்திருப்பார்கள். அப்ப நல்லவங்களும் போறாங்க, கெட்டவங்களும் போறாங்க. அப்ப அதுக்குத்தான் ஒரு சின்ன செய்தி சொல்லுவாங்க. ஒரு மனிதர் ஒரு அறிஞரிடத்திலே கேட்டார், எதற்கு இந்த மரணம்? இந்த மரணம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாமே, இந்த மரணம் இல்லாமல் நிம்மதியாக நாம் வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அறிஞர் சொல்லுவாராம், ஒரு இடத்த சொல்லி அந்த இடத்துக்கு நீங்க போய் அங்குள்ள மனிதர்களை நீங்க சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே சென்று பார்க்கும் பொழுது பெரும்பாலான மனிதர்கள் ரொம்ப கவலையா ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்ப ஏன் ரொம்ப கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த மனிதர்கள் சொல்லுவாங்க, எனக்கு வயசு 250 ஆச்சு, பக்கத்துல நிக்கிறாரு, இவருக்கு வயசு 300 ஆச்சு, ஆனா இன்னும் எங்கனால என்ன செய்ய முடியல, நிம்மதியா வாழ முடியல. ஏன் நிம்மதி எங்க போச்சு? ஏன்னா எங்க அத்தா இன்னும் வஃபாத்தாகாம இருக்காரு, என்னுடைய தந்தைக்கு வயது 500 ஆகிறது, அவருடைய சொத்தை எனக்கு தராமல், அவர் சம்பாதித்த எந்த ஒரு விஷயத்தையும் எனக்கு தராம அவரு வாழ்ந்துகிட்டே இருக்கிறனால நானும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் என்று சொன்னார்.
இவருடைய பிள்ளைங்களும் 150 வயசு, அவருடைய பிள்ளைங்க 100 வயசு. இப்படி எப்படி யோசிச்சு பார்த்தாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பற்றாக்குறை இல்லாம வாழணும். பல உடல் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள், அதாவது இந்த மரணம் ஒன்று இல்லை என்று சொன்னால், உதாரணமா சொல்லுவாங்க, நாம் ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறோம். அந்த வாகனத்தை ஒரு மனிதர் வாங்கி பயன்படுத்துகின்ற பொழுது ஒரு சில காலத்திலேயே சூரிய வெளிச்சத்தின் காரணமாக அந்த வாகனத்தினுடைய கலர் ஃபேட் ஆகும். அதற்கு அடுத்து அதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பலகீனமாகும். அதற்கு அடுத்த நிலை நாம் என்ன செய்வோம், அதை முடிந்த அளவுக்கு பயன்படுத்துவோம். தொடர்ந்து அதில் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை தூக்கி போட்டுட்டு திரும்ப நம்ம புது வண்டியை தான் நம்ம இறக்குவோம். இது போலத்தான் இந்த உலகம் இந்த மறுசுழற்சியை, இந்த மரணம் என்ற இந்த சுழற்சி இல்லாமல் இருந்தால், இந்த மரணம் என்ற இந்த விஷயம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த மனிதர்கள் என்ன செய்ய முடியாது. நம்முடைய உடலுக்கும் அப்படித்தான். என்னுடைய உடல், அல்லாஹ் சொல்றான் இல்லையா, குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். உன்னுடைய உடலினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ் அளவு வைத்திருக்கிறான். அதனாலதான் சொல்லுவாங்க, நம்முடைய நினைவுகளுக்கு கூட அளவு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்திருப்போம். உடல் இயக்கம் இருக்கும், இதயம் துடிக்கும், இரத்த ஓட்டம் இருக்கும், எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா நினைவுகள் மட்டும் அங்க முடிஞ்சிடும். அப்ப அதற்கு விளக்கம் சொல்லப்படுகின்ற பொழுது நினைவுகளுக்கும் அல்லாஹ் ஒரு அளவை வச்சிருக்கிறான். அப்ப என் கை இருக்குன்னா என் கை இத்தனை முறை தான் மேல ஏறணும் இறங்கணும். அப்ப அதனுடைய தேய்மானம் ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் தாண்டி மனிதர்களுக்கு அந்த உடல் வந்து கண்டிப்பாக ஒத்துழைக்க வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு வகையில அறிஞர்களும் பெரியார்களும் சொல்வது, மரணம் மனிதனுக்கு நல்லது என்றுதான் சொல்ல வருகிறார். அது இல்லாவிட்டால் சிரமப்படுவது அந்த மரணம் அடையாத அந்த மனிதன் தான். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதை அல்லாஹ் நமக்கு ரஹமத்து நிஅமத்தா தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஆனா இதுல சிறந்த அறிவாளி யார் அப்படின்னா, சிறந்த அறிவாளி யாருன்னா எப்பொழுதும் மௌத்திற்கு தயாராக இருப்பவன் தான், எப்பொழுதும் மறுமைக்கு தயாராக இருப்பவன் தான் சிறந்த அறிவாளியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. வேற வேற மதத்துகள்லாம், வேற வேற சமயங்கள்லாம், இந்து சமயத்திலாம் வந்து மரணத்தை அவர்கள் ஒரு மறுபிறப்பாக பார்க்கிறார்கள். அவங்கள பொறுத்தளவு வந்து சமீபத்துல கூட ஒரு நபர் மதுக்கடைகளை நான் மூட வேண்டும் என்று ஒரு இளைஞர் போராட்டம் செய்கிறார். அவருக்கு வந்து அவருடைய அந்த சொல்லையோ அவருடைய அந்த கருத்துக்களையோ யாரும் மதிக்கல என்று வெக்ஸாகி தற்கொலை செய்யும் போது இப்படி சொல்லி தற்கொலை செய்தாராம், நான் மதுக்கடைகளை மூடுவதற்கு நான் தற்கொலை செய்து கொள்வேன், தற்கொலை செஞ்சுட்டு ஆவியா வந்து அத்தனை பேரை நான் என்ன செய்வேன், அத்தனை மதுக்கடைகளை நான் மூடுவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கையை நான் சொல்லவர். அவர்களை பொறுத்தளவு மரணம் என்பது இன்னொரு மறுபிறப்பு இருக்கு, இன்னொரு ஜென்மத்திற்கு நம்ம போறதுக்கான ஒரு வாசலாக பல சமயத்திலே அவர்கள் கணக்கிடுகிறார்கள். ஆனால் நம்முடைய கிறிஸ்டியன் அவங்களும் சரி, நம்முடைய இஸ்லாமிய மதமும் சொல்வது என்ன அப்படின்னா, மரணம் என்பது அந்த மனிதன் அடுத்து கடவுளை சந்திப்பதற்கு, இறைவனை சந்திப்பதற்கு தயாராகக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் நம்முடைய சமயம் அதை பார்க்கிறது. அதனால இன்னும் நம்முடைய யதார்த்த வரிகள்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது எல்லாருமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது யதார்த்தம். அதாவது என் தாய் இல்லாமல், அதாவது என்னுடைய தந்தை இல்லாமல், இப்ப என்ன வச்சே நான் சொல்றேனே, அதாவது என்னுடைய தந்தை எனக்கு பிரியமானவர் தான், ஏன்னா அவங்க இல்லாம என்னால எப்படி இருக்க முடியும்னு யோசிக்கும் போதெல்லாம் நமக்கு கவலை உண்டானதும் ஒரு நேரம் தான். ஆனால் அவர்களுடைய பிரிவுமே நமக்கு பழகி போகத்தான் செய்கிறது. என்னை விட என்னுடைய தாய் என்னுடைய தந்தையோடு ரொம்ப ரொம்ப பாசமா பிரியமா இருக்கிறாங்க. ஆனா அவர்களும் அதை பழகி கொள்கிறார்கள். நாளைக்கு நான் போனாலும் என்னுடைய மகனும் அதை பழகத்தான் செய்வான். இப்ப என் பேரை சொல்லி 3வது நாள்ல 7வது நாள்ல 40வது நாள்ல ஒரு பிரியாணி அங்க வழங்கப்படுமே தவிர்த்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து என் பேரை சொல்லி அங்க வந்து அவர்கள் தான் அதை உண்ணுவார்கள். இப்படி இந்த உலகம் வந்து நம்மை இழப்பதற்கல்ல, அதாவது நாம் இல்லாமல் போனால் அதை ஏற்பதற்கு நம்மை விட வேகமாக தயாராகி கொண்டுதான் இருக்கிறது. அதனால பெருமானார் சொன்னதை போல சிறந்த அறிவாளி யார் அப்படின்னா, அந்த மரணத்தை அதிகம் நினைச்சு பார்க்கணும்னாவே அதை ஏத்துக்கிறவன் தான் நினைச்சு பார்ப்பான். அதாவது சத்குரு சொல்லுவாங்க, சத்குருட்ட ஒரு நபர் கேட்பாங்க, எனக்கு முன்னாடி ஒரு ஆடை அறுத்தா எனக்கு பதறுது, எனக்கு முன்னாடி ஒரு பறவை இறந்து செத்து விழுந்தால் எனக்கு பதட்டம் வருது, இது ஏன் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்பட்ட பொழுது அவர் சொன்னாராம், அப்படின்னா நீ மரணத்தை கண்டு பயப்படுகிறாய் என்ற அர்த்தம். மரணத்தை ஏற்றுக்கொள்ள பழகு, இது உனக்கு ஈஸியா முடிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல தன்னை வச்சு பார்க்கிறார். ஆனா நம்முடைய இஸ்லாம் என்ன சொல்கிறது, கபருக்கு செல், ஜியாரத்து செய், ஜனாசாவை அட்டன் பண்ணு,
அந்த இடத்துல உன்னை வச்சு நீ சிந்திச்சுக்கிட்டே இருந்தான்னு அதை சொல்லுது. நம்முடைய இஸ்லாத்தினுடைய வழிமுறையே அதுதான். அதனால மரணம் என்பதை நாம் ஏற்க பழகுவோம். அதை நாளை மறுமையினுடைய அந்த தயாரிப்புகளுக்கு எப்பொழுதும் தயாராக இருப்போம். அல்லாஹு தஆலா அப்படி நாளை மரணத்தினுடைய நேரத்திலும் இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக எந்த நிலையிலும் நாம் தயாராக இருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.